வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் கன்குரண்ட் டு 13 மாடுலோ 17, தென் 7x minus 3 இஸ் கன்குரண்ட் டு விச் நம்பர் மாடுலோ 17? ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். எக்ஸ் கன்குரண்ட் 13 மாடுலோ 17. அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 7x minus 3 இஸ் கன்குரண்ட் டு விச் நம்பர்? ஸோ த ரிமைண்டர் நமக்கு தெரியாது. அப்போ 7x minus 3 கன்குரண்ட் டு நம்ம இங்கே ஒரு k அப்படின்னு அதை நம்ம போட்டுக்கலாம். மாட் 17. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இந்த செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம மாற்றினோன்னா நம்மளுக்கு கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்குது, ஆனால் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 7x இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 7 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 7x கன்குரண்ட் 13 into 7 mod 17. 7x கன்குரண்ட் 13 7s are 91 mod 17. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 7x minus 3 அப்படின்னு இருக்கா. அப்போ 7x பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை? -3 தேவை. அதனால இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் 7xல் -3 பண்ணுறோம் ரெண்டு பக்கமும். செகண்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 7x minus 3 கன்குரண்ட் 91 minus 3 mod 17. 7x minus 3 91ல் 3 போயிட்டுனா 88 mod 17. இப்போ டிவைசரோட ரிமைண்டர் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 88 17ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 17s are 85. ஸோ 5 17s are 85. சப்ட்ராக்ட் பண்ணால் 3 நமக்கு கிடைக்கிது. த ரிமைண்டர் இஸ் 3. 7x minus 3 கன்குரண்ட் 3 mod 17. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கே ஈக்குவேஷனில் இந்த கேக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3. ஸோ இந்த கிவன் சம்மில் 7x minus 3 இஸ் கன்குரண்ட் டு விச் நம்பர் அப்படின்ற இடத்துல 3 mod 17. 7x minus 3 congruent 3 mod 17. Thank you, children.